அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்கனாலே ஹாப்பினஸ் தான். குழந்தைங்கள் இருக்கிற இடமும் பாசிட்டிவ் வைப்போட நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களை முத்துக்கள் போல ஜொலிக்க வைக்கிற சிப்பிகள் ஆகிய பெற்றோர்களுக்கும், தேவையுள்ள கருத்துக்களை உட்புகுத்தி தேவையில்லாத கருத்துக்களை செதுக்கி அவங்கள சிற்பங்களை போல சிரிக்க வைக்கிற சிற்பிகள் ஆகிய ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல நாளில் சில டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், as a counseling psychologist and special educator, I just want to share some tips to parents and teachers. குழந்தைங்க கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டிய 3 C, அவாய்ட் பண்ண வேண்டிய 3 நெகட்டிவ் C பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், குழந்தைங்க கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டிய 3 பாசிட்டிவ் C என்னென்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு குழந்தைங்க சின்ன ஒரு விஷயம் பண்ணால் கூட, ஓ சூப்பராக பண்ணுற, யூ கேன் டூ இட், நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிரெடிட்ஸ் கொடுக்க குழந்தைங்க கிட்ட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். அடுத்து, ஸோ இங்கே கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யோர் சைல்டு. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அப்போது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்களாக தான் இருக்கணும். ஐ மீன் பேரண்ட் இல்லைனா டீச்சர். இவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்படி இல்லைனா அச்சுச்சோ அப்பா கிட்ட சொன்னால் அடிப்பாங்களோ, அம்மா கிட்ட சொன்னால் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்களோ, டீச்சர்கிட்ட சொன்னால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர் வராத அளவுக்கு நீங்கள் அந்த கம்ஃபர்ட்னஸையும் ட்ரெஸ்வர்தினஸையும் கொடுக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் பாசிட்டிவ் சி, கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இன் த சென்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேட்டால், உடம்பு சரியில்லை அதனால தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போது அந்த குழந்தைக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்பா தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், இப்போ அவரே பொய் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ இது இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் 3 பார்த்தாச்சு. இப்போது நெகட்டிவ் சி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சி இஸ் கம்ப்ளைண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவனே இப்படி தான், இவனுக்கு எதுவுமே வராது, இவன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே லோவாகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ வி ஷுட் அவாய்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சி வி ஷுட் அவாய்ட் இஸ் கம்பேரிஷன். அவனை பாரு, அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் பாரு, அவன் பாரு ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்கான் பாரு, ஏன் நீ பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண அந்த குழந்தைங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் அதிகமாக ஆரம்பிக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் லோவாகும். அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டிய நெகட்டிவ் சீன் பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன். ஒரு விஷயத்தை, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது கம்பல்ஷன். ஸோ நீங்கள் கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அவுட்புட்டை வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அக்ரெஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ we should avoid these 3 negative things. Dear teachers and parents, if you take few steps forward, you can make a better citizen for a better nation. Thank you. Once again, happy Children's Day.